வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வீட்லேயே எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப் ஆட் பார்த்துட்டு வந்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஜாப் ஆட் பார்த்துடலாம். ஏனுங்க காலங்கத்த பைய தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? வீடு சாமான் வாங்கிட்டு வர கடைக்கு போறேன் கம்பெனி. அப்படிங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? என்னது கம்பெனி? நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கறது மூலமாவே சம்பாதிக்கலாமுங்க. அப்படிங்களா? எப்படிங்க? அத தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன வேலையை எப்படி பண்றதுன்னு. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. இப்போ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெருசாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நம்ம நீல வாக்கில் கட் பண்ண முடியும். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட தோலை சீவிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கடையில் விற்கிற மாதிரியே நம்ம எப்படி செய்யணுன்ட்டு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் உருளைக்கிழங்கோட தோலை சீவி வச்சுட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். இது ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட முனைகள் ரெண்டுமே ஈவனாக வரணும்னா இந்த மாதிரி 2 முனையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல அப்படியே முழுசாக எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், 2 சைடுமே ஈவனாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குலாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுலாம் நிறைய தண்ணி விடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பீஸையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை 2 வாட்டி நம்ம வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட் டைம் வறுக்கும் போது நல்லா ப்ரௌனாக வறுக்கக்கூடாது, நல்லா வெள்ளையாக இருக்கும் போது எடுத்துடணும். சும்மா ஒரு நிமிஷம் பொரிச்சு எடுத்தாலே போதும். அப்படி 2 வாட்டி வறுக்கும் போது தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக வரும். இது மாதிரி நம்ம 2 டைம்ஸ் பொரிச்சு எடுக்கும்போது கடையில் கிடைக்கிற மாதிரியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் இப்போ ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் பொரிச்சிருப்பேன். இப்போ நம்ம இதை எடுத்துடுறேன். பாருங்கள், இப்படி வெள்ளையாக இருக்கும் போதே எடுத்துடணும். இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பொரிச்செடுத்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா திரும்பவும் போட்டு பொரிக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌனாக பொரிக்கணும்.
நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக ப்ரௌன் ஆகும். இல்லைனா ஒரு சைடு ப்ரௌனாக இருக்கும், ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும், பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கலர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே நிறமாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.